இந்தியா முழுவதும் உள்ள சிங்க சஃபாரிகள் பற்றிய எங்கள் விரிவான வழிகாட்டிக்கு வருக. இது காட்டின் கம்பீரமான ராஜாவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. நீங்கள் ஒரு வனவிலங்கு ஆர்வலராக இருந்தாலும் சரி, கல்வி சாகசத்தை தேடும் குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நம்ப முடியாத பெரிய பூனைகளைப் பற்றி ஆர்வமுள்ள ஒருவராக இருந்தாலும் சரி, இந்த வழிகாட்டி உங்களுக்காக ஏதாவது ஒன்றைக் கொண்டுள்ளது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விலங்கியல் பூங்காவில் உள்ள சிங்க சஃபாரியுடன் ஆரம்பிக்கலாம். இந்த மிருகக் காட்சி சாலை 33 ஏக்கர் இயற்கை சூழலில் ஒரு தனித்துவமான மற்றும் பாதுகாப்பான சிங்க சஃபாரி அனுபவத்தை வழங்குகிறது. பார்வையாளர்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சஃபாரி பேருந்துகளில் சவாரி செய்கிறார்கள், அங்கு சிங்கங்கள், மான்கள் மற்றும் பிற தாவர வகைகளுடன் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. இங்கே சிங்கங்களின் இயற்கையான நடத்தையை நீங்கள் நெருக்கமாக காணலாம், ஆனால் காட்டுச் சூழலின் மன அழுத்தம் இல்லாமல். விலங்கு நலனை நோக்கமாக கொண்ட கவனமாக உணவு விதிமுறைகள் காரணமாக சிங்கங்கள் நேரடி இரையை வேட்டையாடுவதை நீங்கள் பார்க்க முடியாது என்றாலும் அனுபவம் இன்னும் சிலிர்ப்பூட்டுகிறது. காட்டுப்பகுதியை நெருக்கமாக பிரதிபலிக்கும் வாழ்விடத்தில் வாழும் முதிர்ந்த 12 வயது ஆண் சிங்கம் போன்ற குறிப்பிடத்தக்க நபர்கள் உட்பட சிங்கங்களின் பெருமையை நீங்கள் காணலாம். இது குடும்பங்களுக்கும் முதல் முறையாக சஃபாரி செல்வோருக்கும் ஒரு சரியான பயணமாக அமைகிறது. லயன் சஃபாரி வேன் டிக்கெட்டின் விலை பெரியவர்களுக்கு ₹50 மற்றும் குழந்தைகளுக்கு ₹30. ஒவ்வொரு வேனிலும் 30 பயணிகள் வரை அமரலாம். உங்கள் டிக்கெட்டை வாங்கிய பிறகு வேன் நிரம்பும் வரை நீங்கள் 5 முதல் 15 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். வேன் தயாரானதும் டிக்கெட் கவுண்டரிலிருந்து சஃபாரி தொடங்குகிறது. முதல் நிறுத்தம் மான் சஃபாரி பகுதி. அங்கு காட்டின் மையத்தில் திறந்த வெளியில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் பல்வேறு வகையான மான்களைக் காணலாம். மான் வாழ்விடத்தை ஆராய்ந்த பிறகு வேன் லயன் சஃபாரி மண்டலத்திற்குச் செல்கிறது. அங்கு திறந்த வெளியில் கம்பீரமான சிங்கங்களின் நெருக்கமான காட்சியைப் பெறலாம். இந்த அழகான விலங்குகளின் இயற்கை வாழ்விடங்கள் வழியாக இது ஒரு சிலிர்ப்பூட்டும் மற்றும் நீங்கள் காடுகளில் சிங்கங்களைப் பார்க்க வேண்டுமென்று கனவு கண்டால் உங்கள் அடுத்த நிறுத்தம் குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா. உலகில் காட்டு ஆசிய சிங்கங்கள் அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களில் வசிக்கும் ஒரே இடம் இதுதான். கிர் உண்மையான காட்டு சஃபாரிகளை வழங்குகிறது, அங்கு சிங்கங்கள் வேட்டையாடுதல் உள்ளிட்ட இயற்கை நடத்தைகளில் ஈடுபடுவதை நீங்கள் காணலாம். இந்த பூங்காவில் கணிசமான எண்ணிக்கையிலான மான்கள் மற்றும் பிற இரைகளின் தாயகமாக உள்ளது, இது சிங்கத்தை துரத்துவதைக் காணும் வாய்ப்புகளை மேம்படுத்துகிறது. இது மிருகக் காட்சி சாலை சஃபாரியை விட மிகவும் பழமையான மற்றும் கரடுமுரடான சாகசம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் பார்வைகள் உற்சாகமாக இருந்தாலும் ஒருபோதும் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. இயற்கையை அதன் பச்சை நிறத்தில் படம் பிடிக்க விரும்பும் தீவிர வனவிலங்கு பிரியர்கள் மற்றும் புகைப்படக் கலைஞர்களுக்கு இது ஒரு உண்மையான அனுபவமாகும். மற்றொரு கவர்ச்சிகரமான விருப்பம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எட்டாவா சஃபாரி பூங்கா. இந்த பூங்கா ஆசிய சிங்கங்கள் அரை காட்டு சூழலில் வாழும் ஒரு சிறப்பு அழைப்பை அர்ப்பணிக்கிறது. மோட்டார் வாகனங்களிலிருந்து பார்வையாளர்கள் மான் மற்றும் பிற உயிரினங்களுடன் தொடர்பு கொள்ளும் சிங்கங்களின் நெருக்கமான காட்சிகளைப் பெறுகிறார்கள். கடுமையான நலன்புரி விதிகள் காரணமாக உண்மையான வேட்டை நிகழ்வுகள் அரிதானவை என்றாலும் பூங்கா ஆப்பிரிக்க சஃபாரிகளை நெருக்கமாக ஒத்த ஒரு சூழ்நிலையை வழங்குகிறது. காட்டு வேட்டையின் நெறிமுறை கவலைகள் இல்லாமல் வேட்டையாடுமுறை உறவுகள் பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எட்டாவா சஃபாரி பூங்கா மற்றொரு கவர்ச்சிகரமான விருப்பமாகும். இந்த பூங்காவில் ஆசிய சிங்கங்கள் அரை காட்டு சூழலில் வாழும் ஒரு சிறப்பு உரை உள்ளது. மோட்டார் வாகனங்களில் இருந்து சிங்கங்கள் மான் மற்றும் பிற உயிரினங்களுடன் தொடர்பு கொள்வதை பார்வையாளர்கள் நெருக்கமாக பார்க்கிறார்கள். கடுமையான நலன்புரி விதிகள் காரணமாக உண்மையான வேட்டை நிகழ்வுகள் அரிதானவை என்றாலும் இந்த பூங்கா ஆப்பிரிக்க சஃபாரிகளை நெருக்கமாக ஒத்த ஒரு சூழலை வழங்குகிறது. காட்டு வேட்டையின் நெறிமுறை கவலைகள் இல்லாமல் வேட்டையாடுமுறை உறவுகளை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. தெற்கே கேரளாவில் உள்ள நெய்யார் லயன் சஃபாரி பூங்கா கேரளாவின் பசுமையான பசுமைக்கு எதிராக அமைக்கப்பட்ட வனவிலங்கு சாகசத்தின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது. கிர் உடன் ஒப்பிடும்போது அளவில் சிறியதாக இருந்தாலும் நெய்யார் ஒரு அரையற்கை சூழலில் சிங்கங்களை கவனிக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. சஃபாரி வடிவத்தில் பல்வேறு தாவர வகைகளுடன் இடத்தை பகிர்ந்து கொள்கிறது. நீங்கள் இங்கே நேரடி வேட்டையை காண மாட்டீர்கள் என்றாலும் பூங்காவின் சூழல் பார்வையாளர்களை பசுமையான பின்னணியில் சிங்கங்களின் நடத்தை சூழலியலை பாராட்ட அனுமதிக்கிறது.
இது ஒரு அழகான பயண இடமாக அமைகிறது. உனக்கு தெரியுமா? ஆசிய சிங்கம் அதன் ஆப்பிரிக்க உறவினரை விட சற்று சிறியது, ஆனால் கம்பீரமானது. பாதுகாப்பு முயற்சிகள், குறிப்பாக கிர் தேசிய பூங்காவில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுமார் 20 சிங்கங்களின் அபாயகரமான குறைந்த அளவிலிருந்து இன்று 600க்கும் அதிகமான மக்கள் தொகையை அதிகரிக்க உதவியது. சுருக்கமாக, இந்தியாவில் உள்ள லயன் சஃபாரிகள் கவனமாக கையாளப்பட்ட மிருக காட்சிசாலை அனுபவங்களிலிருந்து உண்மையான காட்டு சாகசங்கள் வரை வேறுபடுகின்றன. திருப்பதியின் சஃபாரியின் பாதுகாப்பையும் எளிமையையும் நீங்கள் விரும்பினாலும், கிரின் வனப்பகுதி, எட்டாவாவில் உள்ள அதீத நெருக்கம் அல்லது நெய்யாரின் இயற்கை அழகை விரும்பினாலும், ஒவ்வொரு ரசனைக்கும் ஏற்றவாறு சிங்க சஃபாரி உள்ளது. இந்தியாவின் சிங்க வாழ்விடங்களில் இந்த பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. மேலும் வனவிலங்கு சாகசங்களுக்கு குழு சேரவும், விரும்பவும் மற்றும் பகிரவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை வரை ஆர்வமாக இருங்கள் மற்றும் தொடர்ந்து ஆராயுங்கள். உனக்கு தெரியுமா? ஆசிய சிங்கம் அதன் ஆப்பிரிக்க உறவினரை விட சற்று சிறியது, ஆனால் கம்பீரமானது. பாதுகாப்பு முயற்சிகள், குறிப்பாக கிர் தேசிய பூங்காவில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுமார் 20 சிங்கங்களின் அபாயகரமான குறைந்த அளவிலிருந்து இன்று 600க்கும் அதிகமான மக்கள் தொகையை அதிகரிக்க உதவியது. சுருக்கமாக, இந்தியாவில் உள்ள லயன் சஃபாரிகள் கவனமாக